ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் ஒரு சில பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களால் அதிகமாகவே சம்பாரிச்சிக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்ராடு போக முடியாதவங்க, ஃப்யூச்சரில் எனக்கு அப்ராடு விருப்பம் கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டிலே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கேட்டகரி டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு நல்ல சம்பளத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி, இந்த டிபார்ட்மெண்ட் தான் செகண்ட் கேட்டகரி அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் கிடையாது. ஸோ பேசிக்காக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களால் அதிக சம்பளத்தை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் அதிகமான சேலரி இது வரையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குதோ, இதயத்துக்கு எங்கெங்கெல்லாம் சர்ஜரி நடக்குதோ அங்கெங்கெல்லாம் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போக முடியும். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடியவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அந்தளவு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணால் வேகன்சி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பாக ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இன்னொரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு ரொம்பவே டெவலப் ஆயிரும். ஸோ அந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்துடும். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சம்பளத்தை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 30-35 வரைக்கும்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒன் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் பர்ஃபியூஷன் இல்லாமல் கார்டியாக் கேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இதையும் ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஹார்ட் கிளினிக் இருக்கோ அங்கே எல்லாமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். கார்டியாலஜிஸ்ட் கூடயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். கார்டியாக் அதாவது சர்ஜன் இருப்பாங்க, கார்டியாக்லேயே சர்ஜன் இருப்பாங்க, அவங்க கூடயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃப்யூச்சரில் சேலரி அப்படிங்கிறது மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான சேலரி தான் கொடுப்பாங்க. இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ கார்டியாக் பர்ஃபியூஷன் சைடும் உங்களால் போக முடியும், கார்டியாக் கேர் அப்படிங்கிற சைடும் உங்களால் போக முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப காலேஜஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உண்மையாகவே அதிகமான சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ தமிழ்நாட்டில் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா காலேஜஸும் ரொம்ப கம்மி தான். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கும். ஸோ சேலரி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சம்பளத்தை கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண என்ன சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிற பற்றியும் வீடியோ போட்டிருந்தோம். எந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போ சொன்ன இந்த 3 டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமான சம்பளத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கும் நல்ல சம்பளம் தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மற்ற பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் விட இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல சேலரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே யாராவது இருக்கணும், நான் அப்ராட் எனக்கு போக விருப்பம் கிடையாது, நான் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா லெவலில் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாராலையுமே வந்து வெளிநாடு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ படிக்கக்கூடியவங்க வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் படிப்பாங்க. பட் ஃப்யூச்சரில் அவங்களால வெளிநாடு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ யாருமே அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நான் படிப்பேன் வெளிநாடு போவேன் அப்படிங்கிற அஷூரன்ஸ் யாராலுமே கொடுக்க முடியாது. அதனால் இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் வெளிநாடு போக முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒரு சில பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களால் ஓரளவு நல்ல சேலரி வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ இதுவரையுமே கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற அலாட்மெண்ட் வந்து விடலை. ஸோ எப்போ விடுவாங்க அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து இவ்வளோ கட் ஆஃப்ஸ் எடுத்தால் கிடைக்குமா, அவ்வளோ கட் ஆஃப்ஸ் எடுத்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவுன்சிலிங்கில் ஒரு கட் ஆஃப் வச்சு இதுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மார்க்குக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூராக கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி வரவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன் அப்படின்னா கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து எவ்வளோ பேர் வேணான்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் வேறு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கார்டியாக்கே எடுக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் ஃபிசிஷியனே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து யாருக்குமே தெரியாது.
முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 160க்கு கிடச்சிச்சு, இந்த வருஷமும் 160க்கு கிடைக்கும், இல்லை வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, யூடியூப்ஸில் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தளவு கவர்மெண்ட்டுக்கே வந்து யாருக்கு என்ன சீட்ஸ் போகும் அப்படிங்கிறது தெரியாது. அது பியூர் கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் மூலயமா அவங்களோட அலாட்மெண்ட் படி அவங்களுக்கு சீட் அங்கே வந்துச்சு அப்படின்னா அவங்க அதில் செலக்ட் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கவுன்சிலிங்கில் வந்து இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸான நம்பிக்கையில் இருக்குது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஒரு 190 180 கட் ஆஃப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் வெயிட் பண்ணுற இந்த டைமில் ப்ரைவேட் காலேஜஸ் ஏதாவது சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்கல, இல்லை ரொம்பவே லாங்கில் கிடச்சிருக்கு, அந்த டிஸ்டன்ஸில் போய் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் காலேஜில் ஈஸியாக நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வரும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை ஏதாவது பேராமெடிக்கல் காலேஜஸ் இருக்கா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.